வணக்கம். இன்னைக்கு கம்பு மாவில் இடியப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து கம்பு மாவு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அரை கப் அளவு அரிசி மாவு. இது வந்து குருமா வகையோட சேர்த்து சாப்பிட்றதுனா உப்பு சேர்த்து பிணைஞ்சிக்கணும். தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிட்றதுனா அப்படியே பிணைஞ்சா போதும். நல்லா கலந்து விடலாம். இடியப்பம் அவிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். அதிலே தண்ணி நிறைய வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு சுடு தண்ணி சேர்க்கணும். இப்போ 2.5 கப் அளவு சுடு தண்ணி சேர்க்குறேன். இதில் 2.5 கப் அளவு சுடு தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியாக நல்லா கொதிக்க சேர்த்துக்கணும். இல்லைன்னா மாவு வேகாது. இல்லைன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு மாவை அதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்க சேர்த்தா தான் பஞ்சு மாதிரி வரும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இதை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். பிணைஞ்சு எடுத்தாச்சு. சுடுதண்ணி சேர்க்கையில் முதல்ல 2 கப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க. பத்தலைன்னா அரை கப்பு சேர்த்துக்கலாம். சில மாவுக்கு சரியாக இருக்கும், சில மாவுக்கு வந்து தண்ணி இழுக்காது. அது மாதிரி கொதிக்காத தண்ணி சேர்க்கையிலையும் மாவு வந்து அதிக இலக்கமாக இருக்கும். முதல்ல தாராளமாக 2 கப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். 3 கப் கம்பு மாவு 1 கப் அரிசி மாவு சேர்க்கணும். மாவு வந்து இந்த மாதிரி உருட்டை வரணும். முதல்ல கொஞ்சமாக பிழிஞ்சு பார்க்கணும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இடியப்பம் பிழியக்கூடாது. தண்ணி கொதிச்சு நல்லா ஆவி வரணும். இட்லி மாதிரி வேணால் பள்ளத்துக்கு பள்ளம் சுற்றிக்கணும். வெந்துடுச்சு, எடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கணும். இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா உதிரியாக வேணும்னா தண்ணியில் நனைச்சிட்டு உடனே வடிகட்டி எடுத்துக்கணும். மேலாப்பில் தண்ணி தெளிச்சிட்டு தண்ணியை உடனே வடிகட்டிடணும். இல்லைன்னா சல்லடையில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக வடிகட்டிடணும். தெளித்ததும் உடனே வடிகட்டிடணும். தேங்காய் பூ பிடிச்சதுன்னா தேங்காய் பூ வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பூ எடுத்துருக்கேன். அமுக்கிடாமல் வைக்கணும். வெந்துடுச்சு, எடுத்துடுறேன். உடனே வடிகட்டி எடுத்துடணும். தண்ணி விட்ட வச்சோம்னா நமுத்துரும். இது எல்லா வகை குருமா கூடயும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். பால் இல்லைன்னா தேங்காய் பால் கூட சர்க்கரை சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சர்க்கரை சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம். இப்போ இந்த இடியப்பத்தை வந்து இந்த பாலில் சேர்த்து ஊற வைக்கிறேன். நன்றி. கீழே மாட்டிடுச்சு.